துன்பம் தாமா வருது. ஆனா நான் ஓரளவு தெளிவாதான்ப்பா இருக்கேன். உன் திருவடியை இருக பற்றி வாழ்ந்த வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டதுன்னு சொல்லி அன்றே என் ஆவியும் உடலும் உடமையெல்லாமே கைலைநாதனே நான் கருவில் இருந்த அந்த முதல் நாளில் இருந்து நீ எனக்கு கொடுத்தது, இதுல என் பங்கு ஏதும் இல்ல அப்படின்னு தனக்கு தெளிவு வந்ததாக மாணிக்கவாசக பெருமாள் கூறுகிறாருங்க. இப்படிப்பட்ட நம்ம மாணிக்கவாசக பெருமாள் இன்னொரு பாடல்ல இன்னொன்னு சொல்றாரு. திருமகளை தன் மார்பில் தாங்கிய செல்வனான திருமாலும் கலைமகளை தன் நாவில் வைத்துள்ள பரமஞானியான பிரம்மாவும் செல்வமும் அறிவும் இரண்டும் அவர்களிடத்தில் நிறைந்திருக்க இந்த பூலோகத்தில் அதுதானே கிடைக்கிறது. செல்வமும் அறிவும் இவர்களிடத்தில் இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த பூலோகத்தில் வந்து பிறக்க ஆசைப்படுகிறார்களாம். எதுக்கு அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்க நாம எல்லோரும் சொர்க்கம் போகணும் சொர்க்கம் போகணும் சொர்க்கம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா அங்கிருக்கும் பிரம்மா விஷ்ணு இந்திரன் இவங்க எல்லோரும் இங்க வந்து பிறக்க ஆசைப்படுறாங்களாம். எதுக்கு அப்படின்னா பெருமானுடைய அளவற்ற கருணையே அதற்கு காரணம். அந்த கருணையை சற்றும் குறையாமல் அவர்கள் பெற்றுக்கொள்ள விண்ணுலகில் போராடுகிறார்கள், முடியவில்லை. அதனால் மண்ணுலகிற்கு வருகிறார்கள். இப்படி நாம கண்ணப்பர் அளவுக்கு அவர் மேல அன்பு வைக்கணும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எம்பெருமானுக்கும் எமது கைலை அறக்கட்டளையின் ஞான குருவான கைலே ஐயா அவர்களுக்கும் 2000வது முற்றோதலை நடத்தி கொண்டிருக்கும் அம்மாச்சி மற்றும் அவர்கள் அங்கத்தினர்களுக்கும் என அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கிடகுளம் கிராமத்தில் வசிக்கும்